மழை தண்ணி தேங்கியிருந்த சின்ன குட்டையில் அதிகமாக அசைவு காணப்படுதே அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தா உள்ள இதை தான் நான் பார்த்தேன். மீனாக இருக்குமோ அப்படின்னு உத்து பார்த்தேன். தலை பெருசாகவும் வால் சின்னதாகவும் இருந்ததுனால இது மீன் இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிட்டு உள்ளே நல்லா பார்த்தா எல்லாமே தவளையோட குட்டிங்க தான். இந்த தவளை குட்டியை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதோடைய பேர் தெரியுமா? மழை தண்ணி தேங்கியிருந்த சின்ன குட்டையில் அதிகமாக அசைவு காணப்படுதே அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தா உள்ளே இதை தான் நான் பார்த்தேன். மீனாக இருக்குமோ அப்படின்னு உத்து பார்த்தேன். தலை பெருசாகவும் வால் சின்னதாகவும் இருந்ததுனால இது மீன் இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிட்டு உள்ளே நல்லா பார்த்தா எல்லாமே தவளையோட குட்டிங்க தான். இந்த தவளை குட்டியை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதோடைய பேர் தெரியுமா? மழை தண்ணி தேங்கியிருந்த சின்ன குட்டையில் அதிகமாக அசைவு காணப்படுதே அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தா உள்ளே இதை தான் நான் பார்த்தேன். மீனாக இருக்குமோ அப்படின்னு உத்து பார்த்தேன். தலை பெருசாகவும் வால் சின்னதாகவும் இருந்ததுனால இது மீன் இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிட்டு உள்ளே நல்லா பார்த்தா எல்லாமே தவளையோட குட்டிங்க தான். இந்த தவளை குட்டியை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதோடைய பேர் தெரியுமா?